எல்லாருமே சொல்கிறேன், மறுபடியும் வரைக்கும் நல்லா தூங்குங்க. ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு சரணகல் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, டே வந்து 12. இந்த 12th டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே போச்சு. பட் டே 11 கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ பரவாயில்ல. டே 11 ரொம்ப ஒஸ்ட்டு. அதனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆனதால் ஆஃபீஸே லீவ் போட்டு அப்புறம் நல்லா ஃபுல் டே ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் ஹை ப்ரோட்டீனாக மார்னிங் எழுந்தோடனே பன்னீர் டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம். மதியம் வந்து அமாவாசை சாப்பாடு தான், அதனால் லைட் வெயிட்டாக அமாவாசை சாப்பாடு சாப்பிட்டு ஃபில் பண்ணிக்கிட்டோம். நைட்டு எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், நேற்று ரொம்ப லைட் வெயிட் டின்னர் தான் சாப்பிட்டேன், இன்றைக்கி லைட் வெயிட் டின்னர் தான் சாப்பிடுவேன். இனிமேல் டின்னர் மட்டும் மறுபடியும் நான் எல்லா வீடியோலையும் ஃபோக்கஸாக சொல்கிறேன், டின்னர் மட்டும் லைட் வெயிட்டடாக சாப்பிடுங்க, அது உடம்புக்கு ஹெல்த்தி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சேலஞ்சஸ்னு வந்து எதுவும் இல்லை. என் குழந்தை குட்டி பார்க்க வாங்க, என் பொண்டாட்டி குழந்தைகளை பார்க்க வந்ததால் ஸோ வெஜிடேரியனாக இருந்தது. அதில் எவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் ஆட் பண்ண முடியும், எவ்வளோ காப்ஸ் ஆட் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி அளவாக சாப்பிட்டு நல்லா ஜம்முன்னு இருந்தோம். பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அந்த விஷயம் என்னன்னா கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இது மட்டும் பண்ணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நாயா வந்துட்டாங்க, அதனால் கொஞ்சம் சில ஆயா இப்படி வரப்போ சொல்லிட்டு யூட்டர் வச்சு வாக்கிங் போதும் போல. சரி, ஓகே. அதான் காய்ஸ், இன்னைக்கு டே 12 வந்து நல்லா போச்சு. அழகாக கொஞ்சம் வந்து எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு டீப் ரெஸ்ட் கிடைச்ச மாதிரி இருந்தது. நல்லா நைட்டு ஃபுல்லாக தூங்கினேன். காலைல ஒரு 10 மணிக்கிட்ட தான் எழுந்தேன். லைட் வெயிட்டடாக சாப்பிட்டேன், ப்ரோட்டீனாக ஃபினிஷ் பண்ணேன், எல்லாமே ஓகே. பட்டு எனக்கு ஒரு நல்ல ரெஸ்ட்டு கிடைச்ச மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா இந்த நைட் ஷிஃப்ட்டு போனது வந்து ஒன் டே விட்டுட்டு டக்குன்னு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டு போயிட்டு எனக்கு அந்த 3 ஸ்ட்ரகிள்ஸ் மாதிரி இருந்தது. அப்போவே முடிவு பண்ணிட்டேன், தூங்கடா, நல்லா தூங்கணும். எல்லாருமே சொல்கிறேன், மறுபடியும் வரைக்கும் நல்லா தூங்குங்க. தூக்கம் தான் ஃபஸ்ட்டு. தூங்குனீங்கனாலே பாதி வந்து எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் டைம் வெயிட் லாஸ் நடக்கும்போது தூங்குறது தான். ஸோ குட் ஸ்லீப் வந்து உங்களுக்கு குட் எனர்ஜி கிடைக்கும். நல்லா தூங்குனீங்கன்னா ஒரு 7 to 8 ஹவர்ஸ் நல்லா தூங்குனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு பெட்டர் எக்ஸ்போஷரோட எல்லா விஷயமும் நல்லா கிடைக்கும் காய்ஸ். அதுதான் நான் இந்த வீடியோ மூலிமா ரொம்ப முக்கியமாக உங்கள் எல்லாருக்குமே சொல்ல வேண்டிய விஷயம். நல்லா தூங்குங்க. அதே மாதிரி லைஃப்பில் வந்து சில டைம் வந்து கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருங்க. கால்குலேட்டிவ்னா எப்படி சொல்கிறதுனா, இப்போ ஒரு விஷயத்த நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நான் விஷயத்த இதுதான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி பண்ண ஆரம்பிங்க. பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அது வந்து அந்த டிசிப்ளின் வந்து உங்களுக்கு வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை கொடுத்து ஹாப்பியான ஒரு விஷயத்தை நோக்கி போக ஆரம்பிக்கும். ஆனால் இன்டர்பிட்வீனில் அப்பப்போ சீட் பண்ணுங்க, சீட் டே அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்க. ஆனால் ரொம்ப வேணாம். அப்படி ட்ரை பண்ணாலும் மறுபடியும் கம் பேக் டு நார்மல். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டே நான் சூப்பராக பண்ணேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் இல்லை, நார்மலாக சாப்பிட்ட வரைக்கும் அப்படியே இருந்தது. ஆனால் எனக்கு சாப்பிட்டு ஜம்முன்னு படுத்து தூங்கினேன். தூக்கம் தான். சாப்பிட்டு நீங்கள் பெருசாக ஒர்க் அவுட்லாம் எதுவும் பண்ணல. சாப்பிட்டேன் தூங்கினேன் நைட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு காலைல மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் இருக்குது, அதுக்கு எழுந்து ஓடணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம குழந்தை குட்டியை பார்க்க வந்துடுவோம். குழந்தை குட்டியை பார்த்துட்டு இப்போ நம்ம ஈவினிங்க்கு கிளம்பி நம்ம வீட்டுக்கு போனோம். நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஜம்முன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு ஜம்முன்னு ஒரு டின்னர் முடிச்சுட்டு ஜம்முன்னு தூங்க போகிறேன் காய்ஸ். மறக்காமல் ஒன்று தான் சொல்கிறேன், உங்களோட முழு சப்போர்ட்டை கொடுங்க. யாருக்குனாச்சும் இது யூடியூப்ல மானிட்டைசேஷன் ஆயிருப்பீங்க, ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகுமான்னு தெரில, மானிட்டைசேஷன் ஆயிருப்பீங்க. எனக்கு இந்த வாட்ச் ஹவர்ஸ்லாம் குறையுது, அது எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது ஐடியாலஜிலாம் இல்லாமல் இருக்குது. அதை பற்றி ஏதாச்சும் ஐடியா இருந்ததுன்னா சொல்லுங்கள், நம்ம முழுசாக பார்ப்போம். அது மட்டும் இல்லைன்னா ஒன்று தான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களுக்கு வந்து உங்கள் முழு சப்போர்ட்டை கொடுங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். நல்லது மட்டும் தான் நடக்கும், நல்லது எதுவுமே நடக்காது. பாய் கைஸ்.